பதிவு. காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது வர்த்தமானி பிரகடனத்தில், அதாவது ஏசி டெக்னீஷியன் NVQ லெவல் 4 மற்றும் ரெஃபன் ஏசி டிப்ளமா லெவல் 5 and 6 மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் எவ்வாறு விண்ணப்பிக்கிறது, அது தொடர்பான பதிவு தான் இது. அதாவது மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் இலங்கை தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் கீழ் தற்போது பாடநெறிகள் பல இடம்பெறுகின்றன. அந்த பாடநெறிகளை விண்ணப்பிப்பதற்காக வர்த்தமானி பிரகடனம் 31ஆம் தேதி 10ஆம் மாதம் வர்த்தமானிலே இருக்குது. 31ஆம் தேதி 10ஆம் மாதம் வர்த்தமானிலே இருக்குது. இந்த வர்த்தமானில அதாவது இலங்கையில் உள்ள அனைத்து தொழில்நுட்ப கல்வியல் கல்லூரிகளில் மாணவர்களை விண்ணப்பிக்கிற சம்பந்தமாகத்தான் அந்த பாடநெறிகள் இருக்கு. என்னென்ன பாடநெறி, அதனுடைய கோட் நம்பர் என்ன, அதுக்கு என்ன தகமைகள் தேவை, அதை எவ்வாறு விண்ணப்பிப்பது என்கின்ற விடயங்கள் அங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது 31ஆம் தேதி 10ஆம் மாதம் வர்த்தமானி, அனைவருமே 31ஆம் தேதி 10ஆம் மாதம் வர்த்தமானியை இழைப்பாருங்கள். அதே போன்று இதனுடைய முடிவு தேதி க்ளோசிங் டேட் 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 4 தான் அதனுடைய க்ளோசிங் டேட். இதை பார்த்ததன் பின்பு நீங்கள் 2 வகையாக விண்ணப்பிக்கலாம். ஒன்று ஆன்லைன் ஊடாக, மற்றும் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து நீங்கள் நேரடியாக அந்தந்த தொழில்நுட்ப கல்லூரிகளின் அதிபர்கள் அல்லது பணிப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அல்லது நீங்கள் உங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரடியாக அதாவது அந்த தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய அதிபரிடம் அல்லது தொழில் வழிகாட்டல் பிரிவினுடைய பொறுப்பு அதிகாரியிடம் நீங்கள் கையளிக்க முடியும். இது பாடநெறி சம்பந்தமானது. இவைகளெல்லாம் எங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபர் அன்பிற்குரிய சோமசூரியம் அவர்கள் செய்வார். ஆகவே என்னென்ன பாடநெறி, எத்தனை பாடநெறி, என்ன பாடநெறி கொள்வனி இருக்கிறது என்ற விடயங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், ஊடகங்களோடு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நான் சொல்லலை, மற்ற பாடநெறிகளை பற்றி நான் கதைக்கலை. அது அதிபருடைய பொறுப்பு, அதிபருடைய கடமை, அவர் அதை செவனை செய்திருக்கிறார். அதுபோன்று எங்களுடைய பாடநெறி, எனது பாடநெறி என்று சொல்லுகின்ற போது நான் கற்பிக்கின்ற பாடநெறி ரெஃபன் ஏசி டெக்னீஷியன், ஏசி ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் NVQ லெவல் 4. இது தற்போது இங்கு மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரியிலே மிகவும் திறமையான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆர்வத்துடன் மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவை கடந்த வருடமும் அந்த ஏசி டெக்னீஷியன் என்கின்ற பாடநெறியை எடுக்கின்ற போது அவர்களுக்கு 2 சான்றிதழ்கள், ஒரு சான்றிதழ் அல்ல 2, அதாவது இந்த பாடநெறியை பூர்த்தி செய்த பின் 6 மாதம் வெளிக்கள பயிற்சி ஒன்று ட்ரைனிங், அதிலே அவர்கள் அதை பூர்த்தி செய்த பின் 2 அதாவது இந்த 2 சர்டிஃபிகேட்ஸ், 2 சான்றிதழ்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடநெறி 2 சான்றிதழ், அதாவது ரீஃப்ரிஜரேட்டர், அந்த அதில் மெக்கானிக், மெக்கானிக், அதுக்கு ரீஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், அதுக்கு NVQ லெவல் 3யும், ஏசி டெக்னீஷியன் அதுக்கு NVQ லெவல் 4ம். அவை போன வருடத்தில் இருந்து இது முதல் தடவையாக 2 சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. NVQ 3யும் வழங்கப்படுகிறது, NVQ 4ம் வழங்கப்படுகிறது. ரெஃபன் ஏசி, அந்த ஏசி டெக்னீஷியன் NVQ லெவல் 4ம், அதாவது ரீஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அதுக்கு NVQ லெவல் 3. ஆகவே ஒரு பாடநெறியினுடைய பேர் ஏசி டெக்னீஷியன், ஆனால் 2 சான்றிதழ் வழங்கப்பட்டது. TVECயால், தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குழுவால் வழங்கப்பட்டது. அது அவ்வாறு இருக்கு. இந்த மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த ஏசி டெக்னீஷியன் NVQ லெவல் 4 தற்போது ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குரிய தகமை என்ன, சாதாரண தரம் கல்வி கற்றிருக்க வேண்டும், அடிப்படை தகமையாக என்கின்றது அங்கே இருக்குது. அதை நீங்கள் நான் நினைக்கிறேன், அதை நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கின்ற முறை ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்க முடியும். அதிபர் தொழில்நுட்ப கல்லூரி மஞ்சந்தொடுவாய் மட்டக்களப்பு என்கின்ற விலாசத்துக்கும் நீங்கள் விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்க முடியும். அதே போன்று நேரடியாகவும் அந்த விண்ணப்பங்களை நீங்கள் கையளிக்கலாம். இது ரெஃபன் ஏசி டெக்னீஷியன் NVQ லெவல் 4. அதே போன்று முதலாவது தடவையாக ரெஃபன் ஏசி ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டிப்ளமா
டிப்ளமா இன் ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் முதல் தடவையாக இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கே ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆங்கில மொழி மூலம் பாடம். ஆனால் ஏசி டெக்னீஷியன் தமிழ் மொழி மூல பாடநெறி ரெஃபன் ஏசி டிப்ளமா NVQ level 5, அதுக்கப்புறம் NVQ level 6. அது வந்து ஆங்கில மொழி மூல பாடநெறி. இது வந்து இலங்கையில் சிங்கள மொழியாக இருக்கட்டும் ஆங்கில மொழியாக இருக்கட்டும், அதாவது ஆங்கில மொழிலாம் இது அனைத்து இடங்களிலும் ஆங்கில மொழி மூலமே இந்த பாடநெறி நடைபெறுகின்றது. அதாவது ஏசி டெக்னீசியன் சிங்கள மொழி மூலமும் தமிழ் மொழி மூலமும் நடக்கின்றது. ஆனால் ரெஃபன் ஏசி டிப்ளமா ஆங்கில மொழி மூலம் NVQ level 5, அதன் பின்பு NVQ level 6 செய்யலாம். அதே போல் NVQ level 7 செய்யலாம். நீங்கள் வந்து யூனிவர்டெக்கில் யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தில் நீங்கள் செய்யலாம். அவை இந்த ரெஃபன் ஏசி டிப்ளமாக்கு விண்ணப்பிக்கிறேன்னு சொன்னால் இது முதல் தடவையாக இலங்கையில் மட்டக்களப்பில் மஞ்சந்துருவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆரம்பிக்கப்படுது. அதனை விட்டு மட்டக்களப்பு மஞ்சந்துருவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் ரெஃபன் ஏசி ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டிப்ளமா இன் ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் NVQ level 5 ஆரம்பிக்கப்படுவதற்கு அனுமதி தந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் எனது அன்பிற்குரிய SC ஜகத் அவர்களுக்கு எனது சார்பிலும் எனது பிரதேச மக்கள் சார்பிலும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடநெறிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கின்ற போது அது அம்பாறை மாவட்டமாக இருக்கலாம், மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம், பொலனறுவை மாவட்டமாக இருக்கலாம், திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கலாம், அல்லது வெளி மாவட்டங்களாக இருக்கலாம், யாரும் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பித்து இங்கே பாடநெறி மட்டக்களப்பில் வந்து நடைபெறும். இந்த பாடநெறி ஒரு பகுதி நேர பாடநெறி, ஏசி டிப்ளமா பகுதி நேர பாடநெறி. என்ன தகமைகள்? அதாவது ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் அல்லது ஏசி டெக்னீஷியன் பாடநெறியில் NVQ level 4 சான்றிதழ் இருக்க வேண்டும். TVC வழங்கப்பட்ட NVQ 4 சான்றிதழ் இருக்க வேண்டும். அல்லது உயர்தரத்திலே கணித பிரிவிலே சித்தி அடைந்திருக்க வேண்டும். அல்லது என்ஜினியர் டெக்னாலஜி பொறியியல் தொழில்நுட்ப பிரிவிலே சித்தி அடைந்திருக்க வேண்டாம். அதே போன்று பயோ உயிரியல் முறைமையிலும் உயிரியலிலும் ஸ்ட்ரீம் நேம் சித்தி அடைந்திருக்கலாம். அவர்கள் விண்ணப்பிக்க முடியும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்த 3 பாடங்களும் சித்தி அடைந்த, அதாவது மெட் ஸ்ட்ரீம், பயோஸ்ட்ரீம், என்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், பயோசிஸ்டம் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் யாரும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதில் சில குறிப்பிட்ட பாடங்கள் இருக்க வேண்டும். அது நீங்கள் வர்த்தமானியை பாருங்க. அதே போல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்களும் விண்ணப்பிக்க முடியும். இந்த முறை ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்தாக்களும் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அதில் வந்து சில பாடங்கள், அதாவது இது தொடர்பான பாடங்கள் அவங்க எடுத்திருக்க வேண்டும். அந்த பாடங்கள் அந்த ஏயில் எடுத்த பாடங்களை பொறுத்து அதில் வந்து அவங்ககிட்ட வந்து சென்னையில் ஒரு உதாரணமாக எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி எடுத்திருக்கலாம், மெக்கானிக்கல் டெக்னாலஜி எடுத்திருக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அதில் குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன பாடம் என்று. அந்த பாடங்களை அவங்க அதில் வச்சிருப்பாங்கன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லை எங்கிட்ட ஏழு இல்லை என்றால் அவங்க எதுக்குள்ள வரலாம்? NVQ level 4க்குள்ள. அது ஒரு தடை இல்லை, ஏழுவில் ஒரு தடையாக அமையவில்லை. அப்போ NVQ level படிக்க போ. இதில் ஒரு நன்மை என்னண்டா, NVQ level 4 படித்து ஏசி டெக்னீஷியன் முடிக்க வரார்கள், அல்ல ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் முடிக்க வரார்களுக்கு இந்த பாடநெறியை பற்றி தெரியும். இந்த பாடநெறியில் என்னென்ன வேர்டு இருக்குன்னு தெரியும். இந்த பாடநெறியில் செயல்முறை தெரியும். இந்த பாடநெறியில் சிலபஸ் தெரியும். இந்த பாடநெறி என்ன பிரயோசனம் என்று தெரியும். அனைத்தும் தெரியும் என்கின்றபடியினால படிப்பது கற்பது ஆங்கில மொழி மூலம் கற்பது மிகவும் இலகுவாக அமையும். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான பாடநெறி. எனவே அனைவரும் விண்ணப்பிங்க. இதில் வந்து இந்த ஏசி டெக்னீஷியன் நீங்கள் கெசட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி டெக்னீஷியனுடைய அந்த சீரியல் நம்பர், தொடர் இலக்கம், ஒவ்வொரு பாடநெறிக்கும் தொடர் இலக்கம் இருக்குது. அந்த தொடர் இலக்கம் வந்து ஏசி டெக்னீஷியனுக்கு 117 சீரியல் நம்பரில் ஏசி டெக்னீஷியன் NVQ level 4 கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே போல் 173 இலக்கத்தில் வந்து டிப்ளமா இன் ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், அதாவது டிப்ளமா சீரியல் நம்பர் வந்து 173, ஏசி டெக்னீஷியனுடைய சீரியல் நம்பர் வந்து 117. வர்த்தமானி 31ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025, க்ளோசிங் டேட் 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025. ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்க முடியும், அல்லது பதிவு தபாலிலே உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும்.
அல்லது அதிபரிடம் நேரடியாக கையளிக்க முடியும், அல்லது தொழில் விளையாட்டு பிரிவிடம் கையளிக்க வேண்டும். அந்த வகையிலே மட்டக்களப்பு மஞ்சந்தருவாய் தொழில்நுட்ப கல்லூரியிலே முதற் தடவையாக இந்த ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டிப்ளோமா பாடநெறி ஆரம்பிக்கப்பட்டமைக்காக தொழில்நுட்ப கல்வி பயிற்சி நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சி ஜகத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக இந்த பாடநெறியை ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்கிய கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை பிரதேச மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டுள்ளேன். பொதுவாக பார்க்க மனுஷனா இது ஒரு மிக முக்கியமான பாடநெறி. முதலாவது தடவை ஆரம்பிக்கப்படுது. பல தொழில் வாய்ப்புகளை கொண்ட பாடநெறி. உள்நாட்டிலும் வேலைகளை எடுக்கலாம், வெளிநாட்டிலும் வேலைகளை எடுக்கலாம். ஆகவே இந்த ஏசி டெக்னீஷியன் லெவல் 4க்கு வந்தால் கூட நீங்கள் லெவல் 5 செய்யலாம், லெவல் 6 செய்யலாம், லெவல் 7 செய்யலாம், ஒரு பட்டதாரி ஆகலாம். அது அங்கே ஏல் தேவையில்லை. ஆனால் ஏ லெவல் இருந்தாலும் நேரடியாக நீங்கள் டிப்ளமா இன் ஏர் கண்டிஷனிங். ஆகவே மட்டக்களப்பும் இலங்கையிலேயே மட்டக்களப்பும் மஞ்சந்தருவாய் தொழில்நுட்ப கல்லூரியிலே சரித்திரத்திலே முதலாவது தடவை ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று இலங்கை பூராகவும் நான் நினைக்கின்றேன் இன்னும் 2 என்று தான் நினைக்கின்றேன். மேலும் 2 தொழில்நுட்ப கல்வியல் கல்லூரிகளில் இந்த பாடநெறி ஆரம்பிக்கப்படுது. இந்த பாடநெறியை முடிக்கிறவங்க உள்நாட்டில் வேலை செய்யலாம், வெளிநாட்டில் வேலை செய்யலாம். அதாவது அனைத்து திணைக்களங்கள்லையும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த டிப்ளமா இருந்தால் சொன்னால் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக வரலாம், இன்ஸ்ட்ரக்டராக வரலாம், லெக்சராக வரலாம், ஃபோமனாக வரலாம், அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வரலாம், என்ஜினியராக வரலாம். மிகவும் ஒரு திறமையான, நன்கு கற்கக்கூடிய, மிகவும் இன்ட்ரெஸ்டான ஒரு பாடநெறி ரெஃபன் ஏசி டிப்ளமா. பொதுவாக கூப்பிட்டு சொன்னால் தற்போது எவருமே இல்லைன்னு சொல்லலாம். தமிழ் மொழியிலே எவருமே இல்லை. இல்லைன்னா தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தில் அப்பாயின்மெண்ட் எடுத்து எவருமே தற்போது தமிழ் மொழியில் இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரெஃபன் ஏசி ஃபீல்டில் இருந்த லெக்சரர்ஸ்ன்னு சொல்லி நான் ஒன்று, அதே போன்று துறைநிலாமணியைச் சேர்ந்த சுகுமாரன் சார், அதே போன்று கல்லாரைச் சேர்ந்த பிரேமரஞ்சன் சார் போன்றவர் தான் இருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் தற்போது பென்சிலில் போயிட்டபடியா இல்லை. அதோட இந்த டிப்ளமா பூர்த்தி செய்த அன்றாபுரத்தில் அந்த டிப்ளமா செய்கிறதுக்கு எல்லோருமே போய் செய்தவங்க. அந்த இதில் டிப்ளமா இருக்குது. நான் நினைக்கிறேன் டிப்ளமா சர்டிஃபிகேட் தற்போது கையில் இருக்கிற லெவல் 5 சர்டிஃபிகேட் இருக்கிற ஒன்று மஞ்சந்தருவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் வரையறை விரிவுரையாளராக இருக்கிற பிரியந்தன், அதே போன்று கல்லாரைச் சேர்ந்த வெளிநாட்டில் தற்போது இருக்கின்ற ஏற்கனவே VTAயில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்த அன்புக்குரிய பிரேமரஞ்சன் அவர்களுடைய அண்ணனுடைய மகன் கோபி, அதே போன்று அவருடைய தமையன் என்று தான் நினைக்கிறேன், அவருடைய அண்ணன் என்று நினைக்கிறேன், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அதுபோல் இன்னும் ஒருவர் ஆரம்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் டிப்ளமா முடித்தவங்க. அவை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள் தான் இருக்கிறாங்க இந்த டிப்ளமா முடித்தாங்க. நான் ஏனே ஃபீல்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாகவே இந்த இதை சந்தர்ப்பத்தை தவற விடாதங்க. இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் இனிமேல் வரப்போல பகுதி நேர பாடநெறி சனி ஞாயிறு தினங்கள்லாம் இந்த பாடநெறி நடைபெறும். இது ஆங்கில மொழியின் மூல பாடநெறி. ஆகவே இறுதியாக 31ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வர்த்தமானி பிரகடனத்தின் படி விண்ணப்பிக்க முடியும். இதனுடைய க்ளோசிங் டேட் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம். அதே போன்று ஏசி டெக்னீஷியனுடைய கெசட்டில் சீரியல் நம்பர் 117, ஏசி டிப்ளமாவினுடைய சீரியல் நம்பர் 173. ஆகவே நீங்கள் ஆன்லைன் ஊடாகவும் விண்ணப்பிக்கலாம், தபால் மூலம் அனுப்பி வைக்கலாம், அதே போன்று அதிபரிடமும் அனுப்பி வைக்கலாம் என்று கூறி, in particular technical college, according to the Gazette notification in Sri Lanka, the Gazette notification date is 31st of October. The closing date for the application is 4th of December. There are all the courses gazetted for the Gazette notification in Sri Lanka for the 31st of October. Fully details in the Gazette. You can go through that. Even though in our particular Manjindra Technical College, there is one course that is called the AC Technician NVQ Level 4. That also gazetted. That is those who are studied the GC O level and some particular subject, you can go through the Gazette notification and you can apply. In the other hand, there is a new course started
in the history of the particular techno college. That is a diploma in refrigeration and air conditioning, NVQ level 5, tertiary and vocational education council. KVEC given the NVQ level 5. After that you can follow the NVQ level 6. After that you can follow the NVQ 7 in the University of Vocational Technology, Colombo. Therefore, those who are those who are satisfactorily completed the A-level math stream, bio stream, biosystem technology stream, engineering technology stream, you can apply. At the same time, art stream, those who are satisfactorily completed the art stream, you also apply, but there are some particular subjects should be there. In the A-level, you have 3 subjects. Those who are satisfactorily completed at the art stream, that some particular subject should be there. Therefore, you can apply. This is the first time started in Manjandura Technical College, Bedikulop. Therefore, special thanks to our Department of Technical Education and Training, Director General S.C. Jagat. At the same time, the permission is given by the Principal Somasuriam. There was special thanks to Principal Somasuriam and the Director General of the Department of Technical Education and Training, S.C. Jagat, behalf of students, behalf of the public. Therefore, you can apply. This is a very good course. Those who are satisfactorily completed for the diploma, you can get employment in Sri Lanka at the same time in the abroad countries. Not only that, when we consider about the Department of Technical Education in Sri Lanka, I think in the past couple of years, there is 3 or 4 instructors in the department. Now they also left the department, now they are the pensioners. For example, one person is Mr. Sumaran, he is from Trenilaone. Then other person is the Mr. Premaranjan, he is from Kala, and me. Now there is no one in the Tamil medium instructor in the department. At the same time, I think there are few students have a diploma. That is, one is the visiting lecturer, Techno College, particular Priyandan. He has a diploma. He got the diploma from Anuradhapura. At the same time, there is a person, very good, intelligent person in the Japanese field, Gopi. He is the step brother of the Premaranjan Kalla. Now he is working in, earlier he was the instructor at the VTA. Now he is in the abroad, and I think his brother also got the diploma. Therefore, few numbers students have the diploma, high diploma. Therefore, those who are interested to apply this diploma, this is the first time part-time course, 1.5 years you can get the 1.5 years you can get a diploma. 1.5 years you can get a diploma. After that, there is a, I think the course should be, the period is 1.5 years. There is one job training, English medium. Therefore, you can apply for this course. Those who are satisfactorily completed for this air conditioning, refrigeration air conditioning diploma, you can get the demonstrator, instructor, lecturer, foreman, assistant engineer in the private sector and the public sector. Public sector and the private sector, you can get the employment as a foreman, assistant engineer, technician, engineering assistant, instructor, lecturer. That's a very good course. Therefore, those who are like to apply, please look into the gazette 31st of the October 2025, and its closing date is 4th of December. Therefore, that AC technician, the gazette notification, the AC technician serial number is 117. Refrigeration and air conditioning diploma in refrigeration air conditioning NVQ level, that the serial number is 173. Therefore, you can go through the gazette. Thank you very much. Atawasam Balot.
කාර්මික අධ්‍යාපනක පුහුණු කිරීමේ දෙපාර්තමේන්තුව යටතේ තියෙන පාඨමාලාව ඔක්කොම දැනට ගැසට් කරලා තියෙනවා. මේ ගැසට් 4th of October 2025 ගැසට් එක බලන්න පුළුවන්. 4th of October මේ ගැසට් මේ පාඨමාලාවගේ closing date 4th of December 4th of December 2025 4th of December 2025 ඒ නිසා මේ සම්බන්ධයෙන්ම අපේ කාර්මික විද්‍යාලයේ විදුගල්පති එතුමා දැන් ඒක නේ ඇඩ්වර්ටයිස් කරලා තියෙනවා. කැමතිනම් එතුමා ස්ටුඩන්ට්ස්ලා කොහොමද ගන්නේ? ස්ටුඩන්ට්ස්ලා කොහොමද දැනගන්න පුළුවන් විදිහට එයාගේ කටයුතු එක කරගෙන යනවා. ඒ වුණාට මේ අදාළ සීතකරණ එක වායු සමීකරණ කියන පාඨමාලාව NVQ level 4 AC technician ඒක අපි මඤ්ඤන්දොරව කාර්මික විද්‍යාලයේ පවත් කරගෙන යනවා. ඒකට මේ O level අනිවාර්යයෙන්ම අවශ්‍යයි. O level පාඩම් කරලා තියෙන්න ඕනේ. ඒ වගේම ඩිප්ලෝමා වලට ඇප්ලයි කරනවා නම් ශිෂ්‍යෝ අත්‍යවශ්‍යම ඒකේ මැත් ස්ට්‍රීම් වල පාස් වෙලා තියෙන්න ඕනේ. බයෝලොජි ෆීල්ඩ් වල පාස් වෙලා තියෙන්න ඕනේ. ඒ වගේම එන්ජිනියරින් ටෙක්නොලොජි බයෝසිස්ටම් ටෙක්නොලොජි වල පාස් කරලා තියෙන්න ඕනේ. ඒකට සබ්ජෙක්ට් තුනම තියෙන්න ඕනේ. නැත්තම් ආර්ට් ස්ට්‍රීම් උත් ඇප්ලයි කරන්න පුළුවන්. නමුත් ඒකට සමහරු සබ්ජෙක්ට් අනිවාර්යයෙන්ම තියෙන්න ඕනේ. ඒක ගැසට් නොටිෆිකේෂන් එකේ බලන්න පුළුවන්. ඒ නිසා මේ පාඨමාලාව අධ්‍යයනසම වලම කාර්මික අධ්‍යාපනක පුහුණු කිරීමේ දෙපාර්තමේන්තුවේ දැන් ඔයගොල්ලෝ ඉන්ස්ට්‍රක්ටර්ස් ලෙක්චරර්ස් ඒ වගේම අපේ රටේ ඒ වගේම පිටරටවල ෆෝමන් එන්ජිනියරින් ඇසිස්ටන්ට් එන්ජිනියර් ඒ වගේම ලොකු රස්තාව ගන්න පුළුවන් හොඳම පාඨමාලාව. ඒ නිසා මඩකලප්පු මඤ්ඤන්දොඩුවයි කාර්මික විද්‍යාලයේදීම ඕන එකන කවිලා මේක පාඩම් කරගෙන මේ ඉගෙන ගන්න පුළුවන්. මේක part time course duration 1.5 years English medium. ඒ නිසා කැමති එකනක් මේකට apply කරන්න online වලත් apply කරන්න පුළුවන්. ඒ වගේම application එකේ fill කරලා විදුගල්වදී කාර්මික විද්‍යාලයේ මඩකලප්පු කියලා ඒ ඇඩ්‍රස් එකට එවන්න පුළුවන්. ඒ නිසා ඔයගොල්ලෝ අම්බාලා දිස්ත්‍රික් වෙන්න පුළුවන්, මඩකලප්පු දිස්ත්‍රික් වෙන්න පුළුවන්, පොළොන්නරුව දිස්ත්‍රික් වෙන්න පුළුවන්. ඒ වගේම ත්‍රිකෝණමල දිස්ත්‍රික් ඕන එකනක අවිලා මේක ඉගෙන ගන්න පුළුවන්. මොකද මේ පාඨමාලාව ඩිප්ලෝමා ඉංග්‍රීසි මීඩියම් ඒකත් ලංකාවේ හැමදෙනම නෑ. මම හිතනවා මඩකලප්පුත් එක්ක 1 2 කාර්මික මම හිතනවා 1 නැත්නම් 2යි කාර්මික විද්‍යාල විතරයි මේ පාඨමාලාව තියෙන්නේ. ඒ නිසා මේ පාඨමාලාව පළවෙනි වතාවට මඩකලප්පු මඤ්ඤන්දොඩුව ටෙක්නිකල් කොලෙජ් වල පාඩම් මේක යන නිසා ඔයගොල්ලෝ ගැසට් බලන්න. ඒ ගැසට් 31st of October ඒ ගැසට් 31st of October closing date 4th of December. ඒ වගේම AC technician serial number 117යි 117. ඒ වගේම ඩිප්ලෝමා serial number ඒ ගැසට් එකේ serial number 173යි 173. ඒ නිසා මේ පාඨමාලාව පළවෙනි වතාවට මඩකලප්පු කාර්මික විද්‍යාලයේ මේ පටන් ගත්ත නිසා AC ડિප්ලෝමා අත්‍යවශ්‍යම කාර්මික අධ්‍යාපනක පුහුණු කිරීමේ දෙපාර්තමේන්තුවේ අධ්‍යක්ෂක ජෙනරාල් SC ජගත්තුමාට ඒ වගේම ඒකට අවසර දුන්න අපේ කාර්මික විද්‍යාලයේ විදුගල්පති සෝමසූරිය මේතුමාට මම බොහොම ස්තුතිවන්ත වෙනවා. මේක අපි ඇප්ලයි කරලා තියෙනවා. ඕගොල්ලෝ ප්‍රයෝජන ගන්නවා නම් apply කරන්න. ఇది విన్నపించబట్టున్నది ప్రయోజనమాట వదాయిన్ విన్నపించ. This course is gazetted. If you are willing to do this course, please apply. Thank you very much.